Trick 31. Arrange the following fractions in ascending orders. Ascending orders எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்னா சின்ன நம்பர், இந்த ஸ்மால் நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு போகணும். சிறியதுலேருந்து எங்கே போகணும்? பெரியதுக்கு போகணும். சிறியதுலேருந்து பெரியதுக்கு போகணும். ஸ்மால் நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு போகணும். அசெண்டிங் ஆர்டர். இப்போ இது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃப்ராக்ஷனாக கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு டினாமினேட்டருடைய எல்சிஎம் கண்டுபிடிங்க. டினாமினேட்டருக்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க. கொடுத்துருக்கிற ஃப்ராக்ஷனுடைய அசெண்டிங் ஆர்டரோ டிசெண்டிங் ஆர்டர் கேட்டாலோ எப்படி கேட்டாலும் டினாமினேட்டருடைய எல்சிஎம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருங்க. கண்டுபிடிச்சி தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணி இதில் எது பெருசு எது சின்னதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் டினாமினேட்டருடைய எல்சிஎம் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதை லோயஸ்ட் டேமாக ஏதாவது சேஞ்ச் பண்ண முடிஞ்சால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே கொடுத்துருக்கிறதுல பார்த்தீங்கன்னா எதுவும் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்? 7, 9, 4, 3, 6 இந்த டினாமினேட்டருடைய எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறேன். 7, 9, 4, 3, 6 இதனுடைய எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு 2ஆல் டிவைட் பண்ணுறேன். 7 டிவைட் ஆகாது, 9 டிவைட் ஆகாது. ஆனால் 2 2s are 4, 3 டிவைட் ஆகாது, 3 2s are 6ன்னு டிவைட் ஆகும். திரும்ப நான் 3ஆல் டிவைட் பண்ண போகிறேன். 7 டிவைட் ஆகாது அப்படியே போட்டுக்கோங்க. 3 3s are 9, 2 டிவைட் ஆகாது அப்படியே போட்டுக்கோங்க. 1 3s are 3, 1 3s are 3. திரும்ப நான் என்ன பண்ண போகிறேன்? 7ஆல் டிவைட் பண்ண போகிறேன். 1 7s are 7, 3 டிவைட் ஆகாது, 2 டிவைட் ஆகாது, 1 1. கெயின் 3ஆல் டிவைட் பண்ண போகிறேன். 1 டிவைட் ஆகாது அப்படியே போட்டுக்கோங்க. 3ஆல் டிவைட் பண்ண 1, 2 டிவைட் ஆகாது 2 அப்படியே போட்டுக்கோங்க. 1 1. again 2ஆல் டிவைட் பண்ண போகிறேன். 1 டிவைட் ஆகாது, 1 டிவைட் ஆகாது, 2ஆல் டிவைட் பண்ணால் 2ஆல் டிவைட் பண்ணால் 1 வரும். 1 1 லாஸ்ட்டு 1 வரைக்கும் விடாதீங்க. நீங்கள் மட்டும் போட்டு முடிச்சிடணும். போட்டு முடிச்சுட்டு இதனுடைய எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறேன். எல்சிஎம் ஆஃப் டினாமினேட்டர் போகிறோம்னா 2 × 3 × 7 × 3 × 2 2 × 3 × 7 × 3 × 2 டோட்டலாக நமக்கு பார்த்தீங்கன்னா 252 நமக்கு கிடைக்கும். LCM ஆஃப் டினாமினேட்டர் 2 × 3 × 7 × 3 × 2 LCM ஆஃப் டினாமினேட்டர் 2 × 3 × 7 × 3 × 2 ஈக்குவல் டு 252 நமக்கு கிடைக்கும். சரிங்களா? சரி, இப்போ நம்ம இது எப்படி அரேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற ஃப்ராக்ஷனை எடுத்து எழுதுங்க. 2/7 இன்ட்டு இங்கே 252 வந்துச்சுல, அதால் மல்டிப்ளை பண்ணுங்க. 252 தான் போடணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு ஈக்குவலான நம்பர்ஸ் என்ன? 2 × 3 × 7 × 3 × 2 அதை கூட இங்கே போட்டுடலாம். 2 × 3 × 7 × 3 × 2. அப்போ இந்த 7க்கு 7 கேன்சல் ஆகிடும். நமக்கு பார்த்தீங்கன்னா 2 × 3 3 × 2ன்னு டோட்டலாக நமக்கு கிடைக்கும். 2 × 3 6, 3 × 2 6, 6 6 ஆர் ஒரு 36 × 2ன்னு கிடைக்கும். அப்போ டோட்டலாக 72 நமக்கு வரும். சரிங்களா? அடுத்தது ஃப்ராக்ஷன் இருக்குது 5/9 இன்ட்டு 252ஆல் தான் மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கு ஈக்குவலான நம்பர்ஸ் என்ன இருக்குது இங்கே? 2 × 3 × 7 × 3 × 2 இருக்குது. அப்போ என்ன பண்ணி 9 தானே பண்ண போகிறோம். 1 9s are 9, 3 3s are 9. இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். இப்போ டோட்டலாக நமக்கு 5 × 2 × 7 × 2 நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ நமக்கு கிடைக்க போகிறது பார்த்தீங்கன்னா 5 × 28 ஈக்குவல் டு 114 கிடைக்கும். 14 × 2 28. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா 1/4 252ஆல் தான் மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கு ஈக்குவலான நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 × 3 × 7 × 3 × 2. இப்போ இந்த 2 2s are 4 கேன்சல் ஆகிடும். இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்க போகிறது பார்த்தீங்கன்னா 63 நமக்கு கிடைக்கும். 9 × 7 63 நமக்கு கிடைக்கும். அடுத்தது 2/3 2 × 3 × 7 × 3 × 2. that is 252ஆல் தான் மல்டிப்ளை பண்ணணும். 252க்கு ஈக்குவலான நம்பர் இருக்குல்ல, அதனால் மல்டிப்ளை 3ஆல் கேன்சல் பண்ணிடுறோம். 2 × 84 ஈக்குவல் டு 168 நமக்கு வரும். அடுத்து 5/6
5/6 into 2 into 3 into 7 into 3 into 2 that is 252 ஆல தான் மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கு ஈக்குவலான நம்பர் என்ன இருக்கோ அதால நம்ம மல்டிப்ளை பண்ணிடுறோம். பண்ணிட்டோம்னா ஈக்குவல் டு நமக்கு 6 இருக்கா, 2 3s are 6. ஓகேங்களா? இப்போ இதை மல்டிப்ளை பண்ணா 5 into 42 equal to 210 நமக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போறோம்? இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது என்ன பண்ணா சின்னதுல இருந்து பெருசுக்கு போகணும். சின்ன நம்பர் எது இதுல 63. அதுக்கப்புறம் என்ன இருக்கு 72 இருக்கு. அதுக்கப்புறம் என்ன இருக்கு 140 இருக்கு. அதுக்கப்புறம் 168 இருக்கு. அப்புறம் 210 இருக்கு. சரிங்களா? 63க்கு ஈக்குவலான ஃப்ராக்ஷன் 1/4, 72க்கு ஈக்குவலான ஃப்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா 2/7. அடுத்தது 140க்கு ஈக்குவலான ஃப்ராக்ஷன் 5/9. அடுத்தது 168க்கு ஈக்குவலான ஃப்ராக்ஷன் 168க்கு ஈக்குவலான ஃப்ராக்ஷன் 2/3. 210க்கு ஈக்குவலான ஃப்ராக்ஷன் 5/6. இப்படி கிடைச்சிடும். சரிங்களா? 1/4, 2/7, 5/9, 2/3, 5/6 நமக்கு கிடைச்சிருது. அதாவது சின்னதுல இருந்து பெருசு போயாச்சு. இப்போ இதே சம்ல இந்த ஃப்ராக்ஷன்ல எது பெருசு அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா எதை நீங்க பெருசுன்னு சொல்லுவீங்க? லார்ஜஸ்ட் நம்பர் லாஸ்ட்ல தான் இருக்கும். 5/6ன்னு சொல்லணும். லாஸ்ட்ல தான் இருக்கும். அந்த 5/6 நம்ம சொல்லணும். இருக்கிறதுல பெரிய நம்ம ஃப்ராக்ஷன் எதுன்னு கேட்டா 5/6 அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே, தேங்க்யூ.